அர்ஜுனனுக்கு கிருஷ்ணர் தேரோட்டியா இருந்தது நமக்கு தெரியும். அதே மாதிரி கிருஷ்ணருக்கும் ஒரு தேரோட்டி இருந்தாரு. கிருஷ்ணரோட குழந்தை பருவம் தொடங்கி அவர் கூடவே இருந்து பணிவிடைகள் செஞ்சவர் அவர்தான் உத்தவர். கிருஷ்ணருடைய எல்லா பழக்கங்களையும் இந்த உத்தவர் கவனிச்சுக்கிட்டு வந்தாரு. ஆனால் லீலைகள் புரியும் அந்த மாயக்கண்ணனோட செயல்கள் எதுவுமே அவருக்கு புரியல. அத பத்தி அவர் கேட்டுக்கிட்டதும் இல்ல. ஒரு நாள் உத்தவர் தன்னுடைய சந்தேகத்தை கேட்டாரு. கண்ணா, நீ பாண்டவர்களோட உற்ற நண்பனா, அவர்களுக்கு வழிகாட்டும் ஒரு வழிகாட்டியா இருந்திருக்க. அப்படி இருக்கிறப்போ இந்த மாபெரும் யுத்தத்துக்கு காரணமா இருந்த சூதாட்டத்தை நீ தடுத்திருக்கலாமே, ஏன் நீ அதை செய்யல அப்படின்னு கேட்டாரு. அதுக்கு கிருஷ்ணர் சொன்ன விளக்கத்தை தான் இன்னைக்கு நம்ம கேட்க போறோம். மகாபாரத போர் முடிஞ்சு ரொம்ப வருஷங்கள் ஆயிடுச்சு. கிருஷ்ணரோட அவதாரம் நிறைவு பெறும் சமயமும் வந்தாச்சு. இந்த சமயத்துல தான் கிருஷ்ணர் உத்தவர் கிட்ட கேக்குறாரு, உத்தவரே, என்னுடைய இந்த அவதாரத்துல எல்லாரும் அவங்களுக்கு வேண்டிய வரங்களை என்கிட்ட கேட்டாங்க. என்னோட குழந்தை பருவத்துல இருந்து என் கூட இருந்தவர் நீங்க. ஆனா இதுவரைக்கும் உங்களுக்குன்னு எதுவுமே கேட்கலையே. அதனால உங்களுக்கு என்ன வேணுமோ கேளுங்க. உங்களுக்கு வரம் கொடுத்துட்டு இந்த அவதாரத்தை நான் முடிச்சுக்க விரும்புறேன் அப்படின்னு சொன்னாரு. உத்தவருக்கு தனக்குன்னு எதையுமே கேட்க விருப்பம் இல்ல. ஆனா இதுவரைக்கும் அவருக்கு புரியாம இருந்த செயல்களை பத்தி கிருஷ்ணர் கிட்ட கேட்க நினைச்சாரு. கிருஷ்ணா, இத்தனை ஆண்டு காலமா நான் உன்னோட பயணிச்சிருக்கேன். நீ எல்லாரையும் வாழ சொன்ன வழி வேற, நீ வாழ்ந்து காட்டின வழி வேற. நீ செய்யற எந்த செயலும் எனக்கு புரியாத புதிராவே இருக்கு. நீ பாண்டவர்களுக்கு நண்பனா இருக்க, அவங்க எல்லோருமே உன் மேல அளவில்லாத நம்பிக்கை வச்சிருந்தாங்க. அப்படி இருக்கும் போது இந்த மகாபாரத யுத்தத்துக்கு முக்கிய காரணமாகவும் மூல காரணமாகவும் இருந்த அந்த சூதாட்டத்தை நீ தடுத்து இருக்கலாமே. தர்மன் கிட்ட போய் இந்த சூதாட்டம் வேண்டான்னு சொல்லி இருந்தா அவர் கேட்டு இருப்பாரே, நீ ஏன் அதை செய்யல? அது கூட பரவாயில்ல கண்ணா, அவர் விளையாட ஆரம்பிச்சதுக்கு அப்புறமாவது உன்னோட சக்தியை பயன்படுத்தி தர்மர் அந்த சூதாட்டத்துல ஜெயிக்கிற மாதிரி செஞ்சிருக்கலாமே. நீ அப்படி செய்யாததுனால தர்மன் நாட்டை இழந்தான், செல்வங்களை இழந்தான், தன்னையும் இழந்தான். சூதாடியதற்கு தண்டனையா அதோட அவனை விட்டுருக்கலாம். தன் தம்பிகளை அவன் பணயம் வச்ச போதாவது நீ சபைக்குள்ள நுழைஞ்சு தடுத்திருக்கலாம். அப்பவாவது நீ அவனை காப்பாத்தி இருக்கலாம். திரௌபதி அதிர்ஷ்டம் மிக்கவள். அவளை பணயம் வச்சு ஆடு, இழந்தது அனைத்தையும் திருப்பி தருகிறேன்னு சவால் விட்டான் துரியோதனன். அப்பவாச்சும் உன்னுடைய தெய்வீக சக்தியால அந்த பொய்யான பகடக்காய்களை நீ தர்மனுக்கு சாதகமா விழ வச்சிருக்கலாம். ஆனா நீ அதையும் செய்யல. திரௌபதியின் துகிலை உரித்து அவள் மானம் போகிற நிலைமையில தான் துகில் தந்தேன், திரௌபதி மானம் காத்தேன்னு மார்த்தட்டி கொண்டாய். குளமகள் சிகையை பிடிச்சு இழுத்துட்டு வந்து சூதர் சபையில பலர் முன்னிலையில அவளுடைய ஆடையில கை வச்ச பிறகு எஞ்சிய மானம் என்ன இருக்குது? எதை காத்ததா நீ பெருமைப்படுற? ஆபத்துல உதவுபவன் தானே ஆபத் பாந்தவன். இந்த நிலையில உதவாத நீயா ஆபத் பாந்தவன்? நீ செஞ்சது தர்மமா? எல்லோரும் கடவுளை நம்புறதுக்கு முக்கிய காரணமே ஆபத்து காலத்துல நமக்கு உதவி பண்ணுவாருன்னு தான். ஆனா பாண்டவர்கள் ஆபத்துல இருக்கும் போது அவங்கள காப்பாற்றாத நீ எப்படி இறைவனாவ? இதுல தர்மம் எங்கே இருக்கு அப்படின்னு கேட்டாரு. இந்த கேள்வி நமக்கும் இருக்கத்தான் செய்யும். உத்தவரோட இந்த சந்தேகத்தை பொறுமையா கேட்டுட்டு இருந்த கண்ணன் அவருக்கு அதுக்கான விளக்கத்தையும் சொன்னாரு. உத்தவரே, உங்களுக்கு தெரியாதது எதுவும் இல்ல. விவேகம் உள்ளவன் தான் இதுலயும் ஜெயிப்பாங்கிறது உலக நியதி. இந்த போட்டியில துரியோதனன் விவேகத்தோட செயல்பட்டான். அதனாலதான் அவன் ஜெயிச்சான். துரியோதனனுக்கு சூதாட தெரியாது. ஆனா பணயம் வைக்க அவன்கிட்ட பணமும் ஏராளமான ஆஸ்தியும் இருந்தது. பணயம் நான் வைக்கிறேன், என் மாமா சகுனி பகடைய உருட்டி சூதாடுவாருன்னு சகுனி மூலமா பகடக்காய உருட்டினான். அது விவேகம். ஒருவேளை தர்மனும் அதே மாதிரி விவேகத்தோட செயல்பட்டு தன்னுடைய செல்வங்களை பணயம் வச்சு எனக்கு பதிலா என் மைத்திரன் கிருஷ்ணன் இந்த பகடக்காய்களை உருட்டுவார்னு சொல்லி இருக்கலாமே. சகுனியும் நானும் சூதாடி இருந்தா யார் ஜெயிச்சிருப்பாங்க? நான் கேட்கும் எண்ணிக்கைகளை சகுனியால பகடக்காய்களை போடத்தான் முடியுமா? இல்ல அவன் கேட்கும் எண்ணிக்கைகளை என்னாலதான் போட முடியாதா? என்ன இந்த ஆட்டத்துல சேர்க்காதது கூட பரவாயில்ல. ஆனா அதையும் தாண்டி
தர்மன் மிகப்பெரிய தவறு ஒண்ணு செஞ்சுட்டான். விதியால இந்த சூதாட்டத்தை ஆடினவன் இந்த விஷயம் எனக்கு தெரியக்கூடாதுன்னு வேற நினைச்சான். அவன் மனசுக்குள்ளேயே கடவுளே, கிருஷ்ணன் மட்டும் இந்த சூதாட்ட மண்டபத்துக்குள்ள வந்துடக்கூடாதுன்னு வேண்டினான். அவனோட வேண்டுதலுக்கு நான் செவி சாய்க்காம இருக்க முடியுமா? அவனோட வேண்டுதலால அவனே என்ன கட்டி போட்டுட்டான். 5 பேர்ல ஒருத்தராவது என்னை கூப்பிட மாட்டாங்களான்னு மண்டபத்துக்கு வெளியே காத்துட்டு இருந்தேன். ஆனா யாருமே என்னை கூப்பிடல. அர்ஜுனன், பீமன், நகுலன், சகாதேவன்னு 4 பேருமே துரியோதனனை திட்டத்துல தான் குறியா இருந்தாங்களே தவிர என்னை அவங்க கூப்பிட மறந்துட்டாங்க. பாஞ்சாலியும் இவங்கள போலதான் என்னை மறந்துட்டா. துச்சாதனன் எப்போ அவளோட ஆடைய அவிழ்க்க முயற்சி பண்ணானோ அப்போதான் ஹரிஹரி அபயம் கிருஷ்ணா அபயம் அப்படின்னு குரல் கொடுத்தா. அவளோட மானத்தை காப்பாத்த அப்போதான் எனக்கு ஒரு சந்தர்ப்பமே கிடைச்சது. அவ கூப்பிட்டதும் போனேன், அவளை காப்பாற்றினேன். இதுல என் மேல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு கிருஷ்ணர் கேட்டாரு. இந்த பதில கேட்ட உத்தவர், கிருஷ்ணா, எனக்கு இன்னும் ஒரு சந்தேகம். யாரும் என்ன கூப்பிடல, அதான் போகலன்னு சொல்ற. அப்படின்னா கூப்பிட்டாதான் நீ வருவையா? தர்மத்தை நிலைநாட்ட நீயே அங்க போயிருக்கலால அப்படின்னு கேக்குறாரு உத்தவர். உத்தவரே, நான் மனுஷங்களோட வாழ்க்கையில குறுக்கிடுறதே கிடையாது. அவங்க பாவ புண்ணியங்களுக்கு ஏத்த மாதிரி அவங்களோட வாழ்க்கை அமையுது. மனுஷங்க செய்யறத பார்த்துட்டு நிக்கிற ஒரு சாட்சி பொருளே நான் அப்படின்னாரு கிருஷ்ணர். நல்லா இருக்கு கண்ணா உன் நியாயம். மனுஷங்க தப்பு பாவம் எல்லாம் பண்ணுவாங்க, நீ அதை பார்த்துக்கிட்டே இருப்பியா? இது எந்த வகையில சரி அப்படின்னு உத்தவர் கேட்க, அதுக்கு கிருஷ்ணர் சொல்றாரு, உத்தவரே, நான் சொன்னதை நீங்க சரியா புரிஞ்சுக்கல. நான் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்கேன்னு மனுஷங்களுக்கு தெரிஞ்சா அவங்க ஏன் தப்பு பண்ண போறாங்க? அவங்க அதை உணராம இருக்கிறதுனால தான் தவறுகள் நடக்குது. நான் எங்கும் இருப்பவன்னு தர்மன் அன்னைக்கு உணர்ந்திருந்தானா நான் அந்த மண்டபத்துக்கு வரக்கூடாதுன்னு அவன் நினைச்சிருக்கவே மாட்டான் அப்படின்னாரு கிருஷ்ணர். கிருஷ்ணருடைய இந்த பதிலை கேட்டு ஆச்சரியப்பட்டாரு உத்தவர். இததான் கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கும் சொன்னாரு மகாபாரத போர்ல. அர்ஜுனனுடைய இடத்துல நின்னு போர் செய்யாம அவனை வழி நடத்தினதுக்கும் இதுதான் காரணம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு நாள் இன்னொரு கதையோட சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஸ்ரீ.